வாழ்க்கை நமக்கானது. we most of the time concentrate and focus on other people. அடுத்தவர்கள் மீது அதிகமான ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதுதான் நம்ம வாழ்வின் சிக்கல். அப்போ எல்லார் மீது நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். we never focus on ourselves. அப்போ ரெண்டு இதில் தப்பு நடந்த போது வாழ்க்கையில் நம்ம மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கப்போ நடக்கக்கூடிய ரெண்டு சிக்கல் என்னென்னா, ஒன்று நம்முடைய நிறைகளை வளர்த்து கொள்ள முடியவில்லை, குறைகளை களைய முடிவதில்லை. வீட்டிலே அதிகாரமிக்க மனிதர் எல்லோர் மீது ஃபோக்கஸ் பண்ணுகிறார். நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்பா சொல்கிறார், அம்மா சொல்கிறாங்க. ஆனால் என்னைக்காவது உங்களுடைய தவறு என்னவென்று என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அம்மா நான் சொன்னால் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்கிறப்ப நான் சொல்கிறத கேளு அப்படின்னு நம்ம சொல்ல முயற்சி பண்ணுறதுக்கான காரணம் நம்ம அடுத்தவங்க மேலே ஃபோக்கஸ் பண்ணுறோம். பிள்ளைக்கு சிக்கல் இல்லாத ஒரு வாழ்க்கையை உருவாக்கி தந்துவிட வேண்டும் என்ற பெரும் போராட்டத்தில் கடைசி வரை பிள்ளையும் மகிழ்ச்சியாக இல்லை, நீங்களும் மகிழ்ச்சியாக இல்லை. அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்ததுனால அவன் மகிழ்ச்சியாக இருப்பான், அவன் மகிழ்ச்சியாக இருப்பான். நீங்கள் நம்புறீங்க பாருங்களேன், உலகத்திலே பைத்தியக்காரத்தனம் அதுதான். அவன் வாழ்க்கையை அவன் வாழ அனுமதிப்பதற்கு பேர் தான் வாழ்க்கை. இங்கே எல்லாரும் ஃபோக்கஸ்டாக பத்திரமா அடுத்தவனை ஃபோக்கஸ் பண்ணுறோம். நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் ஒரு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், அதை நான் எழுதிட்டு வந்தேன், நல்லா இருந்துச்சு. அது நம்ம என்ன பண்ணுறோம், பிள்ளைகள் கஷ்டப்படாத ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்குன்னு பார்க்குறோம். ஒரு தந்தையுடைய மிகச்சிறந்த லட்சியமாக எது அமைந்திருக்கிறது, எதிர்காலத்தில் பிள்ளைகள் எந்த சிரமமும் படாத ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்து விட வேண்டும் என்று பிள்ளைகளை வளர்க்க பார்க்குறோம் இல்லையா? அதுக்காக நம்ம குழந்தைகள் பிறப்பதை கூட பெரிய அளவுக்கு குறைச்சிக்கிட்டோம். எப்பா இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் 2 பிள்ளை பெற்று வளர்க்குறதே கஷ்டமாக இருக்குது, ஒத்த பிள்ளையே போதும், அதுக்கு நல்லது கெட்டு செஞ்சுட்டா போதும்பா, இன்றைக்கி அதுவே பெரிய சாதனைங்கிற அளவுக்கு நமக்கு செலவுகள் அதிகமாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ண பார்க்குறோம், we are trying to give the best to them. ஆனால் என்ன நடக்குதுன்னு கவனிச்சிருக்கீங்களா? ஒரு காலகட்டத்தில் நீங்களே நம்ம வீடுகளே கவனிச்சு பாருங்களேன், 3 தலைமுறை வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. நம்ம தாத்தா கோடீஸ்வரராக இருப்பார். இங்கே இருக்க யாரை கூப்பிட்டு கேட்டாலும் தாத்தா கதை ஒன்று வச்சுருப்பாங்க. பெரும்பாலும் அந்த காலத்தில் எங்கள் தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா கார் வச்சுருந்தாராம். அவர் அப்போ ஒரு பெரிய அம்பாசிடர் கார் வச்சுருந்தாரா ஆரம்பிச்சு பிளைமூத்து காரு, கண்டசா கார்னு ஏதோ கதையாக சொல்லுவாங்க. அவன் சொல்கிற கதையை கேட்கல நமக்கு நம்புற மாதிரியே இருக்காது. ஏன்னா இப்போ இருக்க நிலைமைக்கும் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு சம்மந்தமே கிடையாது. தாத்தா கண்டசா கார் வச்சுருப்பார், மொதல் ஆள் அல்லது கஷ்டப்பட்டுருப்பார். நம்மகிட்ட அந்த பேய் கதை இருக்கும், கவனிச்சிருக்கா இல்லையா? எல்லா ஊர்லேயும் ஒன்று இருக்கும், மொட்டையாக ஒரு வீடு நிற்கும், பணக்காரங்க வாழ்ந்துக்கிட்ட வீடுன்னு ஒவ்வொரு வீட்டில் நிற்கிது. எப்படி நிற்கிது? முதல் தலைமுறையிலே பெரும் பணக்காரராக இருந்தவர் அடுத்த தலைமுறையிலே ஓரளவு பணக்காரராகி 3ஆவது தலைமுறை மறுபடியும் ரோட்டுக்கு வந்துடும். அவ்வளோதான். 3 தலைமுறையாக ஏழையாக இருந்தவனும் இல்லை, 3 தலைமுறையாக பணக்காரனாக இருந்தவனும் இல்லை. உங்கள் கண்ணு முன்னாலேயே உங்கள் தோப்புலையும் உங்கள் வயல்லையும் வேலை பார்த்தவருடைய பிள்ளை அங்கே உங்கள் தலைமுறையில் உங்ககிட்ட வேலை பார்த்துருக்கோம், 2வது தலைமுறை படிச்சிருக்கோம், 3வது தலைமுறை உங்கள் வயலுக்கு பக்கத்தில் இன்னொரு வயலை வாங்கியிருப்பான், அவன் ஜெயிச்சிருவான். நம்ம அப்படி தான் ஜெயிச்சிருக்கோம். லைஃப் இப்படி தான் நகரும். நம்ம நம்ம என்னென்னா பிள்ளைகளுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம வாழ்வினுடைய புரிதல். நாம் கஷ்டப்பட்டாலும் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது. நான் சொல்ல வரேன், பிள்ளைகளுக்கு கஷ்டம் தெரியாமல் வழங்கன்னு சொன்னது ஒரு தத்துவம்னா, பிள்ளைக்கு கஷ்டம்னா என்னன்னு சொல்லி கொடுத்து வழங்குங்கிறது தான் இன்றைக்கான தத்துவம். தத்துவங்கள் மாறும் தான், காலம் பொறுத்து மாறத்தான் வேணும். பிள்ளைக்கு என்ன கஷ்டம்னே தெரியாமல் வளர்க்குறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கடைசி வரைக்கும் அவனுக்கு என்னன்னே தெரியாமல் அவனுக்கு உருவாக்கி கொடுக்க பார்க்குறீங்க. கஷ்டம் தெரியாமல் வளர்க்குறதுக்காண்டியே கஷ்டம் இல்லாத வாழ்க்கை அவனுக்கு உருவாக்க பார்க்குறீங்க. கஷ்டம் இல்லாத வாழ்க்கை அவனுக்கு உருவாக்கணுங்கிறதுக்காண்டியே காலம் முழுக்க நீங்கள் கஷ்டப்படுறீங்க. காலம் முழுக்க நீங்கள் கஷ்டப்பட்டு காலு கை ஓஞ்ச பிறகு தான் தெரியுது, ஐயோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்னு. நீங்கள் கஷ்டப்பட்ட கதையை உங்கள் பிள்ளைகிட்ட கஷ்டப்பட்டு சொல்கிறப்ப அவனுக்கு புரியவே மாட்டேங்குது. காரணம் அவன் கொஞ்சம் கூட கஷ்டப்பட்டதில்லை. அப்போ கஷ்டமே படாத பிள்ளைக்கு உங்கள் கஷ்டம் எப்படி புரியும்? கடுப்பாக இருக்குமா இருக்காதா? ஆத்திரமாக இருக்கும். என்ன என் பிள்ளை புரிந்து கொள்ளாமல் இருக்குது, 1000 ரூபா கம்பா ஆசம் பாரிக்கலாம், எவ்வளோ கஷ்டப்பட்டுங்க தெரியுமா? அவன் காண்டான். அப்போ 5000 ருபீஸ் சொன்னேன். ஏன்னா அவனுக்கு கதை கேட்க விருப்பமே இல்லை. கவலை என்றால் என்னவென்று உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்ததே இல்லை. காசு எப்படி வருகிறது என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்ததில்லை. ஏன்னா வாழ்க்கை உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்துருக்கா, நம்முடைய கஷ்டத்தை பிள்ளைக்கு சொல்லப்படாது, நாம் பட்ட கஷ்டத்தை பிள்ளை படக்கூடாது. கிடையாது. என் தாத்தா நடந்து போனார், ரைட்டா? எங்கள் அப்பா பைக்கில் போனார், நான் காரில் போகிறேன், என் பிள்ளை BMW போகிறோம், என் பேர பிள்ளை ஃபெராரி காரில் போவான், அதுக்கு அடுத்த பிள்ளை மறுபடியும் நடந்து போவான். இதான் நடக்கும், அவ்வளோதான் நடக்கும். இதானே நடக்க போகுது. இதுக்கு இந்த பாடுபடுறீங்க. நடந்து போன மனிதன் தன் கஷ்டத்தை உணர்கிறான். கஷ்டத்தை உணர்கிறவனுடைய டஃப் டைம்ஸ் அவனுக்கு பெஸ்ட் ரூட்ஸை கிரியேட் பண்ணி தருது. வாழ்க்கையில் சிரமப்படுகிற போது நல்ல வழி எது என்று தேடி கண்டுபிடிக்க வேண்டிய மனசு அவனுக்கு வாய்க்கிறது, அவளுக்கு வாய்க்கிறது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை தான் ஒரு வார்த்தையில் சொல்கிறாரு, டஃப் டைம்ஸ் மேக் ஸ்ட்ராங் மேன். ஒரு குழந்தையோ அல்லது உங்களுடைய நீங்களோ கூட ஒரு டஃப் டைமில் தான் ஸ்ட்ராங்கான மனிதர் ஆவீங்க. எல்லா சௌகரியமும் இருக்கிறப்ப எவனும் பெருசாக ஸ்ட்ராங்காலாம் இருக்க மாட்டான். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் செத்த பிறகு கூட என் பிள்ளை சௌகரியமாக இருப்பதற்கான ஒரு வாழ்க்கையை நான் உருவாக்கி தருவதற்கு பெயர் வாழ்க்கை என்று நாம நினைத்து கொண்டிருக்கிறோம். அது வல்ல வாழ்க்கை. ஏழ்மையாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, நெருக்கடியாக இருந்தாலும் சரி, சௌகரியமாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையை மகிழ்வோடு எதிர்கொள்ளுகிற துணிச்சலையும் அறிவையும் நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு தரணும். அதுக்கு பேர் தான் வாழ்க்கை. நாம் என்ன பண்ணிப்போம், அவனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கையாள தெரியாத ஒரு பிள்ளையை பெற்று வச்சுட்டு, ஐயோ அவனுக்கு கையாள தெரியாதுன்னு சொல்லிட்டு அவனுக்காக காலம் முழுக்க எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்க பார்க்குறோம். அது எப்படி லைஃபாக இருக்க முடியும்? வாழ்க்கை குறித்து நாம் வைத்திருக்கக்கூடிய சில தரவுகள் பழசு. ஒரு பொண்ணை ஜட்ஜ் பண்ணக்கூடாது, ஒரு ஆணை ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிங்க. வீடு ஜட்ஜ் பண்ணுதா இல்லையா? ஓவராக பேசுகிறா, திமிர் பிடிச்சவ. அவளே மேடையில் பேசுனா சூப்பராக பேசுகிறா. என்னைக்கா நம்ம பிள்ளைய நம்ம பாராட்டி இருக்கமா சொல்லுங்கள்? யாராவது அந்த கருத்தை அங்கீகரிக்கிற போது நீங்கள் கைத்தட்டுவீர்கள்.
மாறாக அதே கருத்தை அந்த பெண் பிள்ளை உங்கள் வீட்டில் பேசினால் அவளுக்கு அடங்காப்படாரு என்று பேர் வைப்பீர்கள். இதுதான் ஜட்ஜ்மெண்ட் இல்லையா? அந்த பொண்ணு எந்திரிச்சு பேசுது, பேசா பொருளை பேசுன்னு. அந்த இன்டென்சிவான வேர்டே அதுதான், பேசா பொருளை பேசுங்கிறதுல இதெல்லாம் வருது, ரைட்டு தானே? அப்போ ஒரு ஆணோ பெண்ணோ சபையிலே சொல்லுகிற போது உங்களுக்கு மற்றவர் கைத்தினால் நீங்கள் கைத்தட்டீங்க. சிக்கல் என்னன்னு கேட்டால், இந்த சிக்கல் இல்லாமல் என் பிள்ளைக்கு கைத்தட்டு கிடச்சிட்டா போதும், அப்படி தானே? ஸோ லைஃப்பை நம்ம எப்படி பார்த்துக்கிட்டே இருக்கோம்? சிக்கலற்றதாக, பிரச்சனைகளற்றதாக ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும். எனக்கு சிக்கல் வந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய தலைமுறைக்கு சிக்கல் வந்து விடவே கூடாது என்ற கவலையிலேயே காலம் ஓட்டுகிறீர்கள். அதான் நான் சொன்னேன், யாரோ ஒருத்தருக்கு வாழ்க்கையை நிரூபிக்கணுங்கிறதுக்காக காலம் முழுக்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையுடைய சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் கூட அனுபவிக்காமல் அப்படி இறுக்கமான முகத்தோடு இருக்கிற ஆம்பளைங்க தான் ரொம்ப கஷ்டம். அதில் ஐயோ ஒரு முகம். வீடு என்பது எரிச்சலூட்டுகிற ஒரு இடமாக ஆணுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. அது தொந்தரவுகள் மிகுந்த ஒரு இடமாக இருக்கிறது. வெளி உலக வாழ்க்கை தான் மகிழ்ச்சியானது என்று அவர்கள் நம்புகிறார்கள். உறவுகளை தாண்டி, கமிட்மெண்ட்ஸை தாண்டி வெளியில் இருக்க வாழ்க்கை தான் அவனுக்கு மகிழ்ச்சியானது என்று ஆணுக்கு சொல்லப்படுது. அது தப்பு. வீடு தான் மகிழ்ச்சியானது பெண்ணுக்கு சொல்லப்படுது. அதுதான் பிரச்சனையே. அதெல்லாம் நீங்கள் சொல்லி வளர்த்ததுனால தான் இப்போ இருக்கக்கூடியவங்களாம் யோசிச்சு பாருங்க, நாமளே சில ஜட்ஜ்மெண்ட்ஸை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் உண்மை என்னன்னா, அதை யாராலையும் தாண்ட முடியல. தந்தையின் வேலை பணம் சம்பாதிப்பது, தாயின் வேலை குடும்பத்தை பார்ப்பது, பெரியவர்களின் வேலை பேரன் பேத்தியை பார்ப்பது, நம்மளே டிசைட் பண்ணிடுவோம் இல்லையா? 60 வயசாயிடுச்சு, எங்கள் பாட்டி தாத்தாக்கெல்லாம் கோயில் குளம்னு போகணும்னு ரொம்ப ஆசை. அதுக்கு இப்போ தான் பாவம் பீச்சுக்கெலாம் போகணும்னு ஆசையே வரும். நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறது. அவங்களுக்கு என்ன வேறு வேண்டி இருக்குது பாருங்கள். பேரம்பேத்தியோடு இருந்தால் சந்தோஷம். டே இதுக்கு தாண்டாக்கா நாங்கள் மோண்டு பெண்டு கழுவி உங்களை பெற்று வளர்த்து அதுக்கப்புறம் மறுபடியும் சந்தானம் சொன்ன மாதிரி முதலேருந்து மோண்டு பெண்டு கழுவி, ஏன்னா நாங்களும் நல்லா 4 கட்டத்து பார்க்க வேணாமா? நானும் இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேணாமா? உள்ளே போய் பாருங்கள், 60 வயசுலேருந்து 70 வயசாலாம் இன்ஸ்டாகிராமில் உட்காந்து ஹாய் கைஸ் அப்படிங்கிறாங்க. பீப்புள் வாண்ட் டு லிவ். ஏன்னா கம்ப்ளீட்லி சாக்ரிஃபைஸ். என்ன பிரச்சனை நடந்து போகிறேன், இங்கே இருக்க அம்மாக்கள் எல்லோரையும் நான் எச்சரிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வாழாமல் போனீர்கள், ஒரு நாளில் வயிற்றுச்சல் பட்டு அழுவீர்கள். நாசமாக போகிறவன் பட்டு கிடப்பான், பாவி பரப்ப எப்படி பேசுகிறான். நீங்கள் சொந்தமாக உங்கள் குலதெய்வம் கோயிலில் காசை வெட்டிட்டு போட்டு போனாலும் எனக்கு கவலை இல்லை. நான் உண்மையை சொல்கிறேன். உங்கள் தியாகம் அங்கீகரிக்கப்படாத போது உங்களுக்கு வலி தெரியும். ஏனால் இந்த சமூகத்திற்கு தியாகம் தேவை கிடையாது, கைடன்ஸ் தேவை. நீங்கள் கனெக்டடாக இருங்க. உங்கள் தியாகம் என்ன நீங்கள் நம்புறீங்கன்னு கேட்டால், பிள்ளைகளுக்காக செய்கிறேன் பிள்ளைகளுக்காக செய்கிறேனோ, அவங்களை நீங்கள் முடமாக்கி கொண்டிருக்கிறீர்கள். அவனே செஞ்சுக்க தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் செய்ய அனுமதிக்கிறதே இல்லை. நீங்கள் சொல்றீங்க ஆண் பிள்ளை வளர்ப்பு பெண் பிள்ளை வளர்ப்புன்னு ஏதோ ஒன்று சொன்னீங்களே. வீடில் இந்த முதல்ல தொடங்கணும். பெண்களின் பாதுகாப்பு குறித்து ஆண் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், அதுதானே. ஒரு பெண் மீதே எல்லாத்தையும் வைக்கிறீங்க. வாழ்க்கை புதிய புரிதலை நமக்கு தரதே கிடையாது. வாழ்க்கை எப்போது ஒரு புரிதல் வச்சுக்குது, இந்த உலக சமூக பிரச்சனையத்தோடு இருக்கும். உனக்கு எதிராக அது நிற்கும், உனக்கு எதிராக மூஞ்சியில் ஆசிட் வீழ்த்தும், உன்னை ரோட்டில் கையை பிடிச்சி இழுக்கும், உன்னை கெட்ட வார்த்தையில் பேசும். நீ பொறுத்துக்கோ, இல்லை ஓடி ஒளிஞ்சுக்கோ, நீ தான் உன்னை காப்பாற்றுங்க. இப்படி கைகழுவி விடுற ஒரு சமூகமா? அப்படி கைகழுவி விடுகிற ஒரு சமூகமாக இருக்க முடியுமா? பெண்ணுக்கு ஏற்ற பாதுகாப்போடு இந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற திண்ணம் எப்போது வருகிறதோ அப்போதான் பெண் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். மாறா எல்லாத்தையும் அவளே ஹேண்டில் பண்ணிக்கிறோம் இல்லையா? மாடியில் போய் நின்னம்மா, எழுத்து விட்டு பையன் பார்த்து சிரிச்சான் அப்படின்னு மட்டும் சொல்லட்டும். மாடியில் போய் நின்னேன், எழுத்து விட்டு பையன் பார்த்து சிரிச்சான், இதற்கு நம்ம வீட்டு பதில் என்ன? ஏதோ அந்த வயசு பையன் ஏதோ சிரிச்சாங்களா, கண்டுக்காத எல்லா வயசுலையும் இருக்குதான், இது சொல்லலாம் இல்லையா? இதில் என்ன இருக்குமா விடுமான்னு சொல்லலாம். மொதல் பதில் என்ன வரும்? நீயே மாடி போன, அதானே? அந்த பொண்ணு மைண்டுக்குள்ளே நினைக்கும். நிறையா மைண்ட் வாய்ஸ் வெளியில் வந்ததில்லை. இந்த பொண்ணு ஸ்காலர், இந்த முனைவர் கேட்டது மாதிரி பேசா பொருளை பேசுதலில் வந்து மைண்ட் வாய்ஸை பேசுறதுன்னு கூட நீ சொல்லிடலாம். அந்த பேசா பொருளை பேசுதல் இது ஒன்று இருக்குது. நீயே மாடிக்கு போன லூஸு, நீயே மாடியை கட்டின. அப்போ என்ன அர்த்தம்னா, எல்லாவற்றையும் நீயே செய்து கொள், நீயே பார்த்துக்கணும், நீயே சரி பண்ணிக்கணும். உனக்கு எதிராக எந்த சூழலும் வராமல் நீ பார்த்துக்கணும். உன் கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் உனக்கு எதிராக வரக்கூடிய சங்கடங்களை கூட நீயே சரி செய்யணும். அதுதான் நீ. அப்படின்னா இது எப்படி சாத்தியம்? நாங்கள் அப்படியே இருப்போம், எந்த மாற்றமும் செய்ய மாட்டோம். வீட்டுக்குள்ளே நீங்கள் சொல்லுங்களேன், வெளியில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு குறைபாடு. ஒரு ஆணுக்கு பெண் குறித்து என்ன அபிப்பிராயத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? வீடு இன்னமும் எவ்வளோ மாறி இருக்கு. நான் எல்லாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணல. மறுபடியும் வாழ்க்கை, ஆண் பிள்ளைனா யார் தெரியுமா, பெண் பிள்ளைனா யார் தெரியுமா அப்படின்னு வைக்கிறோம்ல. அண்ணனுக்கு விற்குது பாரு, தண்ணி எடுத்து கொடுன்னு அம்மாக்கள் சொல்லுவதை நிறுத்தி விட்டு, இட்லி திங்க உட்காரையில தண்ணி எடுத்துட்டு உட்கார மாட்டியாடா முண்டோன்னு என்னைக்கு கொட்டுறீங்களோ அன்னைக்கு மாறிக்கும். அப்போ பெண் என்பவள் எனக்கு சேவகம் செய்வதற்கு பிறந்தவள். அம்மாக்களுக்கு இருக்க பயம் என்னன்னா, இன்னமும் அதான் சொல்லாது, உங்களின் பயம் இல்லை, இந்த சமூகத்துடைய பெரும் தோல்வி. இவ்வளவு காலகட்டத்திற்கு பிறகு கூட உங்களை ஆண் பிள்ளை மட்டும்தான் காப்பாற்றுவான் என்று நாங்கள் நம்ப வைத்திருப்பது எங்களுடைய பெரும் தோல்வி தான், உங்களுடைய தோல்வியும் கூட. உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அம்மா அப்பா வச்சு பார்த்துக்கிற ஆம்பளை பிள்ளைங்களை விட அம்மா அப்பா வச்சு பார்த்துக்கிற பொம்பளை பிள்ளைங்க தான் அதிகம். அதான் ரியாலிட்டியும் கூட. ஓகே, அந்த டயலாக் அப்புறம் வருவோம். ஒரு பெண்ணுடைய பாதுகாப்பை வெளியிலிருந்து உறுதி செய்வது என்பது என்ன? வாழ்க்கை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குது என்ன? ஒன்று நீ பார்த்துக்க, பிரச்சனைனா தலையிடாது. அப்போ என்ன ஒருத்தர் அவமானப்படுத்தும் அசிங்கப்படுத்தும், நான் தலையிடக்கூடாது. அது எப்படி? நீ பத்திரமாக இருந்து கொள் என்ற வார்த்தையை மாற்றி ஒரு ஆணினுடைய முதல் வேலை பெண்ணை பத்திரமாக பார்த்து கொள்ளுவதுன்னு சொல்லிக் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த சமூகத்தில் ஒருத்தன் போனால் ஒருத்தன் வந்து நிற்பான்.
அதனால் இந்த பிள்ளைங்களுக்கு ஒன்று வந்துடுது, எவன் வேணாலும் தப்புனா எல்லா ஆம்பளை பிள்ளையும் கெட்டவன் தான், எல்லா ஆணுங்களும் கெட்டவன் தாங்கிற அபிப்பிராயம் பெண் பிள்ளைகளுக்கு வந்ததுக்கான காரணமும் அதுதான். ஸோ லைஃப்பில் என்றைக்கோ நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லல அவங்க அப்செட் ஆகிறாங்க. அதனால தான் நிறைய பேர் பூமரங்கள்றான், டே போயாயோ நீ 20 வயசில் இந்த பிரச்சனையில் இப்போ எனக்கு என்ன சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அம்மா ரோட்டில் போயில வரல, கவனமாக போயிட்டு வா. இங்கே சோஷியல் மீடியா பஞ்சாயத்து 1000 கிடக்கு, டிஜிட்டல் உலகம்னு ஒன்று இருக்குது, விர்ச்சுவல் வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குது, எக்கச்சக்கம் இருக்குது, ரிலேஷன்ஷிப்பில் ஏகப்பட்ட லெவல்ஸ் வந்துருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப்லேயே 10-15 பேர்லாம் சொல்கிறானுங்க. ஃப்ரெண்டும் வாங்க அவ்வளோதான். அப்புறம் ஒரு சின்ன வயசு ஸ்கூல்லேருந்து படிக்கிறான். இன்றைக்கி இந்த ஒரு படத்தில் வந்த மாதிரி 1008 ஃப்ரெண்டு இன்னைக்கு. ஃப்ரெண்டு, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, ஸ்பெஷல் ஃப்ரெண்டு, பெஸ்ட்டி, அதே சூப்பர் பெஸ்ட்டி, அப்புறம் பாய் பெஸ்ட்டி, கேர்ள் பெஸ்ட்டி, இப்படி ஏகப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருக்குது. அப்போ இங்கே நம்ம மாட்டிக்கிட்டு எங்கே முழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டால் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க பார்க்கணும் கிடையாது. வாழ்க்கையை புரிந்து கொள்ள அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், அது போதுமானது. மீதி எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான், அவன் வாழ்க்கையை அவன் பார்க்கட்டும், அவள் வாழ்க்கையை அவன் பார்க்கட்டும். கடைசி வரைக்கும் கையை பிடிச்சி கூட்டி கொண்டு போய் கரெக்டான டெஸ்டினேஷனில் விட்டுட்டு வந்துடும் நீங்கள் நினைக்கிறப்ப என்ன நடந்து போகுதுன்னா, கடைசி வரைக்கும் நீங்களும் வாழலை அவரும் வாழலை. நம்ம ஊரில் எப்போதுமே அந்த தலைமுறை வாழ மாட்டான், அடுத்த தலைமுறை வாழும். அப்போ ஏற்கனவே நிர்மாணிக்கப்பட்ட விதிமுறைகள் மட்டும்தான் வாழ்க்கைக்கான விதிமுறைகளா? வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் ஒன்றா? உங்கள் வாழ்க்கைக்கான விதிகளை நீங்கள் தீர்மானிங்கள். இதிலையுமே நான் சொல்றதுல எது பொருந்துமோ அதுதான் பொருந்தும், மீது எல்லாமே உங்களுக்கு பொருந்துங்கிற அவசியம். ஆனால் காமனா சில விஷயம் இருக்கு. முதல் விஷயம், அடுத்தவனுக்கு நிரூபிக்க நீங்க ட்ரை பண்ணாதீங்க. லைஃப் அவ்வளவுதான். We are not here to impress anyone, we are here to live. The very purpose of life is living. வாழுதலின் அடிப்படை நோக்கம் என்பது வாழ்வதுதான். அடுத்தவனுக்கு நிரூபிக்கலாம், அப்புறம் வச்சுக்கலாம். வாழ தெரியாம வாழ்ந்துவிட்டு கடைசி வரைக்கும் பெரிய வெற்றியாளனா இருந்தா என்ன பண்றதுன்னு? Live for yourself, that's more important, and it is not a sin. ஏன் இவ்வளவு பெரிய குற்றம் உணர்வு? கீப்பிங் பீப்புள் அட் கில்ட்டி, அதில் தான் இந்த உலகமே தோத்துச்சு. அது ஒரு பெரிய ட்ரிக்கு. பெண்ணை கில்ட்டிலே வச்சிருக்குது. நீ நல்லா குழந்தை வளர்க்கல, உன் புருஷன் நீ நல்லா பார்த்துக்கல, குடும்பத்துக்கு உகந்தவளாக நீ இல்லை. இந்த கில்ட்டில் தான் இத்தனை ஆண்டு காலமாக பெண்ணை இந்த உலகம் ஏமாத்துச்சு. இதே கேமை இப்போ பெண்கள் ஆண்கள்கிட்ட ஆரம்பித்து வச்சுருக்கீங்க. நீங்கள் பொறுப்பான அப்பாவா இல்லை. எதிர்த்த விட்டு ரமேஷ் அப்பாவை பாருங்க, மாடி விட்டு சுரேஷ் அப்பாவை பாருங்க, அவர் வீட்டில் அவர் பொண்டாட்டி. எதிர்த்த வீட்டு சுரேஷ் அப்பாவை பாருங்க, மாடி விட்டு கீழ் விட்டு ரமேஷ் அப்பாவை பாருங்க. இந்த கில்ட்டில் வச்சா பொறுப்பாக இருப்பான்னு நினைக்கிறீங்க. எல்லாரையும் கில்ட்டில் வச்சுருக்கீங்க. இன்னும் உலகத்தின் பெரும் வியாதிக்கு பேரே கில்ட்டியாக வச்சுக்கிறது தான். நம்மளை கில்ட்டில் வச்சு தான் இந்த உலகமே சம்பாதிக்க தெரியுமா இல்லையா? இப்போது கடந்த நீங்கள் ரியாலிட்டியோட நம்ம மேட்ச் பண்ணியே பார்க்க மாட்டோம். நம்ம எல்லாருமே கில்ட்டில் தான் வச்சுருக்காங்க. ஏன்னா கில்ட்டில் இருக்கவன் பலசாலியாக இருக்க மாட்டான். நான் தவறு செய்கிறவன் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிற போது நான் தவறை திருத்திக் கொள்ளணும், அல்லது அதே ஒரு அரை மனசிலே நான் வாழ்ந்து என்னைக்காவது ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் தந்தைகளை விட நீங்கள் சிறந்த தந்தைகள். இந்த பழசு ஸ்பெஷல்னு சொல்கிறதுக்காண்டி எல்லாத்தையும் பழசு ஸ்பெஷல்லாம் சொல்லி தெரிய முடியாது. உங்கள் அம்மாக்களை விட நீங்கள் சிறந்தவர்கள். உண்மையிலே சொல்லப்போனால் அப்போது இருந்த பொருளாதாரமும் இப்போது இருக்கக்கூடிய பொருளாதாரமும் வேறு. சென்னை மாதிரி ஒரு நகரத்திலேயே இந்த ஊரில் நீங்கள் கவனிச்சு பாருங்கள், காலையில் 7 மணிக்கு ஸ்கூட்டியில் எல்லா அம்மாவும் பாவம் பிள்ளைங்களை உட்கார வச்சுட்டு இங்கேருந்து கூட்டு போதுங்க, அங்கேருந்து கூட்டு போதுங்க, டென்னிஸ்க்கு கூட்டு போகுது, ஷட்டிலுக்கு கூட்டு போகுது, ஸ்விம்மிங்க்கு கூட்டு போகிறாங்க, சாயந்தரம் டியூஷனுக்கு கூட்டு போகிறாங்க, 10-10 நடுவில் ஹோம்ஒர்க் சொல்லித்தரேன்னு உசுறு எடுக்கிறாங்க. அவ்வளோ பண்ணுறாங்க, கூடவே வச்சுக்கிட்டு சுற்றுறாங்க. இப்போ நீங்கள் பொறுப்பில்லாத அம்மாவா? அப்பாக்கள் அப்படி இருக்காங்க. பெரிய பெரிய செலிபிரிட்டிலாம் கூட ஹெல்மெட்டை போட்டு பிள்ளைங்களை கொண்டாந்து ஸ்கூலில் விட்டுட்டு போனான். தன்னுடைய செலிபிரிட்டி வாழ்க்கையை தன்னுடைய குழந்தைய வாழ்க்கையை பாதிச்சிடக்கூடாது. நானே என்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு என் பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறப்ப மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு கேரக்டர் ஹெல்மெட்டை தூக்கி டாட்டா காட்டிட்டு போகும், பெரிய நடிகராக இருப்பார். அப்புறம் கில்ட்டே. ஆனால் யாராவது சொன்னால் பழைய அப்பாக்களை போல, பழைய அப்பாக்கள் எப்படி இருந்தாங்க ஞாபகம் இருக்கா? அவங்க பாவம் அவங்களுக்கு முடியலை, அவங்களுக்கு இப்படி சூழ்நிலை இல்லை, பொருளாதாரமே இல்லை, 6 பிள்ளை 7 பிள்ளை, கஷ்டம். உண்மையிலே சொல்லப்போனால் அப்படிலாம் இருக்காது. அப்பாக்கள்லாம் அப்படிலாம் நம்ம இல்லை. இப்போ ஒத்த பிள்ளை பற்றி வச்சுருக்கீங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் நீங்கள் ஓவர் பொறுப்பாக இருக்கீங்க, அதான் பிரச்சனை. அந்த உண்மையை நீங்கள் உணர்வதே கிடையாது. டோன்ட் ஃபீல் கில்ட்டி. வி ஆர் குட் பேரண்ட்ஸ், we are lovely people, we are the best people ever in this world. Believe in yourself, have a positive feel about yourself. என்ன பிரச்சனைனா, உங்களை பற்றி நீங்கள் என்ன எண்ணத்தை உங்கள் மனதுக்கு சொல்லுவீங்களோ மனசு நம்பிடும். நான் ஒரு மோசமான ஆள், நான் பாவப்பட்டவன், கஷ்டப்படுறவன். சில கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அதிர்ஷ்ட கட்டுன்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிடும். 4 பேர் சொல்லி மைண்டில் ஏறி நல்லது கெட்டதில் முன்னால் வந்து நிற்க மாட்டாங்க. ஒரு கையெழுத்து போட வரமாட்டான், பயப்படுவான். மாப்பிள்ளை இல்லை, வேணாம் மாப்பிள்ளை, என்னை கூட்டி போகாத, விளங்காது அப்படிமா. அவன் நல்ல ஃபெலோன்னு தோணும், மனசு நம்பிடும். உங்களை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க, உங்கள் பிள்ளைகளை பற்றி நீங்கள் பேசுகிறத பிள்ளைங்க நம்பிடும். அதான் பெரிய பிரச்சனையே. இப்போ எல்லாரும் நெகட்டிவ் ஃபீல்லே வச்சுருக்கோம். இந்த மக்களே சரியில்லை, மனிதர்கள் சரியில்லை, அரசியல் சரியில்லை, உலகம் சரியில்லை, வாத்தியார் சரியில்லை. அப்போ எவன் தாண்டா நல்லவன்? நான் நல்லவன் நினைக்கிறவன் அடுத்தவன் நல்லவன் நம்புவான். நான் கெட்டவன் உள்ளுக்குள்ளே யோசிக்கிறவன் அடுத்தவன் பூரா கெட்டவன் நினைப்பான். இந்த மனசு தான் அடுத்தவனையும் பார்க்குது. வார்த்தைகளுக்கு வலு உண்டு, ரைட்டு தானே? சர்வசாதாரணமாக சொல்லிடுறீங்க, நம்ம டப்புன்ற பிள்ளைகள் தோற்று போய் விடுமோ இந்த பயத்திலேயே பிள்ளைகள் தோற்றுவோம். அவனை கில்ட்டிலே வச்சிருக்குது. 96 மார்க் எடுத்தவனை போய் நீ ஒழுங்காக படிச்சுருந்தா 100 எடுத்துருக்கலாம்ல. 96க்குள்ள தாண்டா அந்த 4 இருக்குது. பாராட்ட பயம். ஏன் பாராட்டினா தலையில் ஏறி உட்காந்துருவாங்களோன்னு பயம், பாராட்டினா பொறுப்பு இல்லாதவன் ஆயிடுவானோன்னு பயம்.
அருமையாக என் மனைவி இட்லி ஊற்றுவான்னு தினந்தோறும் ஆஃபீஸில் லஞ்ச் டின்னர் அப்போ பிரேக்ஃபாஸ்ட் அப்போ லஞ்சை போய் சொல்கிற ஒருத்தர் ஒரு நாளும் மனைவியிடம் சொல்லுவதே கிடையாது. ஏன் சொல்லிட்டா அது மண்டைக்கேறிட்டா? இந்த உலகத்தில் எந்த வார்த்தை தரும் பெரிய சக்தியை விட பாராட்டு தரும் சக்தி பெரும் சக்தி. அதை நீங்கள் நம்பணும். அது தர்ற உத்வேகமும் சந்தோஷமும் ஸோ பியூட்டிஃபுல். நம்ம எல்லாம் நெகட்டிவாகவே இல்லை பண்ண பார்க்கணும். நல்லா படி, இது ஒரு நல்ல வார்த்தை இல்லையா? சொல்லிட்டு விட்டுலாமா இல்லையா? நல்லா படி, இந்த ஒத்த வார்த்தையை நம்ம ஆளுங்க எப்படிலாம் சொல்லுவோன்னு யோசிச்சு பாருங்க. ஒரே வார்த்தை, நல்லா படி. படிக்கல உருப்பிட மாட்டேன், படிக்கல ரோட்டில் தான் இருப்பான், படிக்கல ஒருத்தனை ஒன்று மதிக்க மாட்டான், படிக்கல சோத்து கலைவேன், படிக்கல ஒரு நாய் கூட ஒன்று மதிக்காது. என்னை சொந்தக்காரன்னு மதிக்க வேணாம், நாயும் மதிக்க வேணாம், நீயும் மதிக்க வேணாம். நீங்கள்லாம் மதிக்கிறதுக்காக நான் படிக்க முடியாது. படிப்புடைய பண்பு என்பது வேறு. ரைட்டு தானே? அப்போ எல்லாரும் கில்ட்டில் வச்சுருக்கோம். நல்லா இருக்கவனையும் கில்ட்டில் வச்சுருக்கோம், கெட்டவனைக்கு முதல்ல நீங்கள் கில்ட்டிலேருந்து வெளியில் வாங்க. உங்களை பற்றி முன்வைக்கப்படக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் உண்மையா என்று பாருங்கள். நம்ம அவ்வளோ மோசமான மனிதர்களா? நண்பர்கள் துரோகம் செய்வார்கள், உறவுகள் துரோகம் செய்யும். என்ன வார்த்தை எல்லா இடத்துலையும் சொல்லி நம்ம நம்பிக்கிட்டே இருக்கோம். பத்தாவதுக்கு பிள்ளைகள்கிட்ட சொல்லி பிள்ளைகளை நம்ப வைக்கிறோம். நீ வீக்கானவன், உனக்கு ஒன்றும் தெரியல, நீ 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, எதுக்கும் லாய்க்கில்லை, 4 தடவை சொன்னீங்கன்னா நம்பிடுவான். உலகத்தில் இந்த பிள்ளைங்க அம்மா அப்பா தானே முதல்ல நம்புவோம். வீடு தான் உலகத்தின் முதல் பள்ளிக்கூடம். டு யூ திங்க் தி வேர்ட் டசன்ட் ஹேவ் அ பவர்? நம்ம குடும்ப உறவுகள் பல பிரிந்ததுக்கு பின்னால் என்ன இருக்குது? வார்த்தை தான் இருக்குது. அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னா 10 வருஷம் பேசலை. அப்படி வார்த்தை என்ன பார்த்து அன்னைக்கு கேட்டுவிட்டான்னு சொல்லி தான் 20 வருஷம் நீங்கள் உறவை வத்துக்கிட்டு போனீங்க. எங்கள் அண்ணன் அப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாருங்க, அன்றைக்கி வீட்டை விட்டு வெளியில் வந்தவன் இன்னை வரைக்கும் நான் ஆள் பார்க்கல, அண்ணன் தண்ணி புலங்கலைங்கிறீங்களே. வார்த்தைக்கு வலு உண்டு. அது உங்கள் பிள்ளையை நோக்கி சொன்னாலும் உண்டு. நல்லா இருப்பேன்னு சொன்னாலும் நல்லது, உருப்பிட மாட்டேன்னு சொன்னால் மோசம். அவ்வளோதான். எதுக்கு பெரியவங்க காலைல போய் வந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க? வயதான நல்ல வாழ்ந்தவர்கள் உங்களை நல்ல வார்த்தை சொன்னால் அது பலிக்கும், அந்த எனர்ஜி கிடைக்கும் தானே. அப்புறம் எப்படி உங்கள் வீட்டு பிள்ளைகளை சொல்லுவீங்க உருப்பிட மாட்டேன்? எப்படி வீட்டு பிள்ளை நீ எதுக்கு லாய்க்கில்லைன்னு சொல்லுவீங்க? அவன் லாய்க்கானவனா லாய்க்கு இல்லாதவனா அவன் முடிவு பண்ணட்டும். அது வரைக்கும் இப்படியான வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு எதிராக சொல்லுவதே வன்முறை தான், தவறு தான். என்னுடைய பிலீஃப் சிஸ்டத்தை நீங்கள் கொலாப்ஸ் பண்ணுறீங்க. ஒரு பாராட்டு தான் ஒருத்தனை ஜெயிக்க வைக்கும், அறிவு மட்டுமே ஒருத்தனை ஜெயிக்க வைக்குங்கிற நம்பிக்கையில் அவனை முட்டாளான்னு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. அறிவை மட்டும் சேர்த்தலாம் ஒருத்தன் ஜெயிச்சலாம் முடியாது. 1000 மேடைகள் பார்த்தாச்சு, அந்த வாய்ப்பு கிடச்சிருச்சு, நல்லது தான். ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், என் பள்ளிக்கூடத்தில் எனக்கு கிடைத்த கைத்தட்டு தான் என் காதல் எப்போதும் ஒலிக்கிறது. போடான்னு அன்னைக்கு தட்டினானு, ஜெயித்த பிறகு உலகம் கைத்தட்டும். உங்கள் பிள்ளைக்காக ஜெயிப்படான்னு நீங்கள் கைத்தட்டணும். உலகமே கைத்தட்டின பிறகு நீங்கள் வந்து கைத்தட்டி இப்போ என்ன இருக்குது? யூ நீட் டு அப்ரூவ் யுவர் கிட்ஸ் ஃபார் அ ஸ்மாலர் திங்ஸ். த ப்ராப்ளம் ஹியர் இஸ், எல்லாருக்கும் ஒரு பெஞ்ச் மார்க் வச்சிடறான். அந்த பெஞ்ச் மார்க்கை தொடாத எல்லாரும் தோல்விங்கிறீங்க. எப்படி சரியாக இருக்க முடியும்? இதெல்லாம் இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கை குறித்த ஒரு புரிதல் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. இதுனா பெரியாள், இதுனா சின்னாள், இதுனா வெற்றி, இதுனா தோல்வி. அப்போ இந்த பாராமீட்டரை தொடர ஒரு ஆள் தான் வெற்றி பெற்றவனா? அப்போ மற்றவெல்லாம் வேஸ்ட் ஆனவனா? சுமாராக படிக்கிறவன் ஏன் பெரிய குற்றவாளி மாதிரி இருக்கான்? இப்போ சுமாராக படிக்கிறவன் தானே. 90 மார்க் கீழே இருக்கிறவனா பெயிலுன்னா என்ன அர்த்தம்? பூரா பயில் அவ்வளோ மார்க் எப்படி எடுப்பான்? அப்போ மற்ற வேலைக்கெல்லாம் எவன் வருவது? எல்லாரும் படிச்சுவிட்டா எல்லாரும் பண்ணிவிட்டா விருதுநகருக்கு எத்தனை கலெக்டர்னே? ஒரு கலெக்டர் தானே இருக்க முடியும். அப்புறம் என்ன? ஒருத்தர் படிக்கட்டும், ஒருத்தர் விளையாடட்டும், ஒருத்தர் பாட்டு பாடட்டும், ஒருத்தர் டான்ஸ் ஆடட்டும், ஒருத்தர் எழுதட்டும், ஒருத்தர் இந்த மாதிரி தமிழில் டாக்டரேட் வாங்கட்டும். எல்லாருக்கும் ஒன்று பெஞ்ச் வச்சுருக்கீங்க. இப்போ இதை விட இது மாடர்னாக வந்திருக்கு. இது பழைய வாழ்க்கை புரிதல், நவீன வாழ்க்கை புரிதல் வேறு. இந்த ஜட்மெண்ட் பண்ணுறதுலாம் இப்போ நம்ம கிடையாது. சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராமில் போய் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுவிட்டு உங்களை பற்றிய கருத்துக்களை கூறுக அப்படின்னா எடுத்தவனே ஃபேஷன் பிடிக்கும் அப்படின்னா சோழி முடிஞ்சு. காலையில் இருந்துச்சு புது ட்ரெஸ் போட்டு தினைக்கும் ஒரு ஃபோட்டோ போடணும். ஏன்னா சொல்லிட்டீங்கல்ல, யூ ஆர் அ டேட்டா. அந்த டேட்டாவை அந்த மரியாதை நீங்கள் காப்பாற்றிக்கின்னு இருக்குது. தீஸ் ஆர் த ஸ்மாலஸ்ட் திங். இந்த உலகத்தில் எவ்வளோ மனுஷன் இருக்கலாம், மனுஷனே வேறு வேறு. அப்போ வாழ்க்கை வேறு வேறு தான். வாழ்க்கைக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் பிரின்சிபல் அண்ட் பாலிசிலாம் ஒன்றும் கிடையாது. அறம் மட்டும் அடிப்படை, அவ்வளவுதான். அறத்திற்கு புறமாக நீங்கள் இருக்க முடியாது, ஒழுக்கத்திற்கு புறமாக நீங்கள் இருக்க முடியாது, அநீதி செய்யக்கூடாது. இந்த அடிப்படை கூறுகளை உங்களுடைய தமிழ் கூறும் நல்லுலகம் நமக்கு என்னைக்கோ சொல்லிருச்சு. திருக்குறள் சொல்லிருச்சு, நம்ம படித்த படிப்பை சொல்லிச்சு, நம்ம வாழ்க்கை சொல்லிருச்சு. அதை தாண்டி ஒருத்தனை ஜெயிக்க வைக்கிறதுக்காக என்னென்ன கேம்? இதான் லைஃபா? எல்லாம் பண்ணி 20 வருஷம் வேலை பார்த்து ரிட்டையர்மெண்ட் ஆகிற அன்னைக்கு பிஎஃப் என் கையில் 15 லட்ச ரூபா கிடைக்கும். அந்த காசை பார்த்து 2 நாள் சந்தோஷமாக இருக்கும். இதுக்கு நான் 40 வருஷம் வேலை பார்க்கணும். 40 வருஷம் சந்தோஷமாகவே இருக்கப்படாது. சந்தோஷமாக இருந்தாலே பிரச்சனை. அது ஒரு பயம். இப்போ நீங்கள் நம்ம வீட்டில் கவனிச்சிக்கலாம், நம்ம சித்திமார்கள் அத்தைமார்களாக கல்யாண வீட்டில் கக்கன்னு அப்படி விழுந்து சிரிப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக சிரிப்பாங்க. சிரித்து முடித்தவொடனே அதில் ஒரு கேரக்டர் சொல்லும், ஐயோ ரொம்ப சிரிச்சிட்டேன், நாளைக்கு என்ன போதும். மகிழ்ச்சி நிலையானதில் என்று நினைக்கிறோம். மகிழ்ச்சியை வெளியில் இருந்து தேடுகிறோம். லைஃப்பில் இன்றைக்கி இருக்க மாடர்ன் டேல எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை நான் சொல்கிறேன். முதல் முக்கியமான விஷயம், சின்ன விஷயத்தில் சந்தோஷமாக இருப்பது எப்படி என்று பாருங்கள். உங்கள் கண் முன்னால் நடக்கக்கூடிய சின்ன விஷயங்களில் சந்தோஷம் இருக்குங்கிறது உங்களுக்கு ஏன் தெரியலனா, ஏதோ ஒரு பெரிய விஷயத்தில் தான் மகிழ்ச்சி இருக்குன்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள்.
உங்கள் குழந்தையின் புன்முறுவலில் இருக்கிறது. சிக்னல் அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி ஆர்ன் அடிச்சு நின்றுட்டுருக்கீங்க. 60 செகண்ட் போட்டு 59 52 வருதுல, தெரியும்ல. ஒன்று வந்த பிறகு தான் விடுவாங்கன்னு தெரியும்ல. அதுக்குள்ளேயே அவ்வளோ காண்டு. பக்கத்து காரில் ஒரு பாப்பா காரை கதவை தட்டிகிட்டே இருக்கு. உங்களுக்கு டாட்டா சொல்ல நீங்கள் கவனிக்கவே இல்லை. காரணம் உங்கள் இலக்கை நோக்கியே ஓடுகிறீர்கள். ரிசல்ட் இஸ் இம்மெட்டீரியல். தோனி சொல்கிறது மாதிரி, when you think about the result, you will not enjoy your life. Process is more important than the destination. Process is more important than the destination. உங்கள் வாழ்க்கை நீங்கள் எப்படி வாழ்றீங்கிறதான 20 வருஷம் கழிச்சு நீங்கள் யாராக இருக்க போறீங்க மாற்று கிடையாது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி வச்சுக்கிறதா கணக்கு. யாரோ ஒருத்தருக்கு அறிவியல் தானே இந்த போராட்டம்லாம். 20 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய ஆளாகி ஊரில் நம்ம பெரிய ஆள் 4 பேர் சொல்லணும். வீட்டில் இருக்கவங்க முதல்ல பெரிய ஆளாங்க, அப்புறம் பார்ப்போம். இதே மாதிரி இப்போ ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து எங்கள் வீட்டிலலாம் பேசினா எங்கள் அப்பா என் பொண்ணுலாம் சொல்லுவா, அப்பா டிவியில் பேசுகிற மாதிரி பேசக்கூடாது, அவ்வளோதான், சொல்லி முடிச்சு. வீட்டில் நீங்கள் வீட்டில் ஆளாக இருங்க, வேண்டுதானே? அப்போ நம்ம சாதாரணமாக இருப்பதை மோசமான வாழ்க்கை என்று நினைக்கிறோம். சிறு தவறுகளை பெரும் குற்றம் என்று நினைக்கிறோம். பிள்ளைகளை சிறு தவறு செய்ய அனுமதியுங்கள். தெரியாமல் செய்கிற தப்புகளை முதல்ல நீங்கள், ஏன்னா எல்லாருக்கும் பெர்ஃபெக்டான ஒரு கிட்டு வேணும். சூப்பர் டூப்பர் கிட்டு ஒன்று வேணும். அது 6 வயசில் அதை செஞ்சு பண்ணும், 7 வயசில் அதை செஞ்சு பண்ணும். யோசிச்சு பாருங்க. அதை செய்ய முடியாமல் போகிறப்ப பிள்ளை மேலே கோவம் வருது, நம்ம மேலே கில்ட்டு வருது. நம்ம பிள்ளையை சரியாக வளர்க்கலையும். பிள்ளையெல்லாம் சரியாக தான் வளர்க்குறோம். அதுக்கு தான் நான் சொன்னேன், அன்றைக்கி அந்த பொருளாதாரம் கூட நம்ம அப்பா அம்மாக்களுக்கு இல்லை. நாம் பார்த்துக்கிற அளவு நம்ம அப்பா அம்மாக்கெல்லாம் நம்மளை பார்த்துக்கிட்டாங்களான்னு நமக்கு தெரியாது. அப்போல்லாம் நம்மலாம் வளர்ந்தோம், இப்போலாம் வளர்க்குறீங்க, அதான் பிரச்சனையே. அப்போல்லாம் வளர்ந்தோம், இப்போ வளர்க்குறீங்க. அதனால தான் பையன்களாம் பயந்து கிடக்குறாங்க, விடங்கிறாங்க. டிவி சீரியல் பார்த்தலாம் பயப்படுறாங்க. அப்படி தானே? உண்மையே இல்லையா? நீங்கள் கவனிச்சு பாருங்களேன். இப்போ ஒத்த பிள்ளை வச்சுருக்கீங்க, ஓவராக பார்த்துக்கிறீங்க. 7 பிள்ளை இருக்கும். வீட்டில் யாராவது விருந்தினர் வந்தால் அறிமுகப்படுத்தல, இவன் மொதல் பையன் 3ஆம் கிளாஸ் படிக்கிறான், சுமாராக படிப்பான், பிரச்சனை கிடையாது. இந்த பையன் ஒழுங்காக படிக்கலங்க, வந்து அட்வைஸ் பண்ணுங்க, வர்றவனையெல்லாம் அட்வைஸ் பண்ண சொல்லி உசுரெல்லாம் எடுக்க மாட்டேன். சுமாராக படிப்பான். இவன் 2ஆவது பிள்ளைங்க, ஸ்போர்ட்ஸ் நல்லா விளாட்றான், சரி விளையாட்டில் போடான்னு விட்டுட்டேன். இவன் 3ஆவது பையன், படிப்பு சரியாக வரல, கடையில் என் கூட இருக்கான். இவன் 4ஆவதா 5ஆவதான்னு தெரியல, ஏண்டே இவன் 4ஆ 5ஆ அப்படிம்பாரு. கடைசியில் 7ஆவது ஒரு பையன், இவன் அடுப்பிலே கிடக்கிறான், என்ன பண்ண போகிறானே தெரியல. இவன் 8ஆவது வாத்தியார் அடிச்சு விட்டான்னு வீட்டுக்கு வந்துட்டான். அப்பாக்களுக்கு பயமே இல்லை, 7 பிள்ளையை பெற்றோம்னு எந்த பயமும் இல்லை. ஏன்னா எல்லாரையும் சூப்பர் டூப்பர் ஆக்கணும் அவர் நம்பலை. காலம் உங்களை எடுத்துக்கும், வாழ்க்கை சில விஷயத்தை அவனுக்கு சொல்லித்தரும், அவன் கற்றுப்பான், அவன் கற்றுப்பா, அவன் வளர்ந்துப்பா, அவங்க இருப்பாங்கன்னு பிள்ளைகளை நம்புனாங்க. தந்தைகளுக்கு இருந்த நம்பிக்கையில் 1% கூட நம்மக்கிட்ட இல்லை. அவங்கள்ட்ட இந்த முரட்டுத்தனமும் நம்மக்கிட்ட இல்லை. அதான் நான் சொன்னேன், நம்மளாம் வளர்ந்தோம், இப்போல்லாம் வளர்க்குறோம். வளர்ந்தா அதுக்கு பேர் மரம், வளர்த்தா அதுக்கு பேர் குரோட்டன் செடி. சரியா? உங்கள் புள்ள மரமா குரோட்டன் செடியா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்கள் அறிவு, உங்கள் பணம், உங்களுடைய அக்கறை எல்லாத்தையும் வச்சு ஒருத்தனை முடமாக்கக்கூடாது. 24/7 புள்ள 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 புள்ள. ஐயோ, இந்த கல்யாணம் ஆனவனே புரிச்சேன் அவனை அம்மா விடுங்க. ஏங்க அம்மா அவர் வந்தார்னா தடுமாறி போயிடுவார், பாவம் அவருக்கு ஒன்றுமே தெரியாது, அவர் காஃபி போடவே தெரியாது, அவர் டீ குடிக்க தெரியாது, நல்லா ஆட்டி வெளுத்து தான் வளர்த்துருப்பாங்க. அவன் பாட்டுக்கு இருந்தவனுக்கு எல்லாத்தையும் பழக்கிறது. அவர் வீட்டுக்கார் என் வீட்டுக்கார் மாதிரி வராது, தங்கமான மனுஷன், ஐயோ நான் ரொம்ப கொடுத்து வச்சவோ, இதெல்லாம் பிகினிங்கில். அவனே எல்லா வேலையும் பார்க்குற பையனாக இருப்பான். அவங்க அம்மா முறையாக அவனை வெளுத்து வளர்த்துருக்கும். கல்யாணம் ஆனவுடனே எல்லாத்தையும் பழக்கிறது. ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது, ஷூ எடுத்து கொடுக்குறது, ஹெல்மெட்டை மறந்துட்டீங்கன்னு ஹெல்மெட் எடுத்து கொடுக்குறது, சாவி எடுத்து கொடுக்குறது, தோசை சூடாக ஊற்றி கொடுக்குறது, மிளகாப்பொடியில் எண்ணெய் ஊற்றி கொடுக்குறது, உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்று கேட்பது, அப்புறம் அதை செய்வது இதை செய்வது, இந்த இது இவனுக்கும் ஒரு கட்டத்தில் அடே அப்பா அப்படின்னு பழகுனா அதுக்கப்புறம் ஹெல்மெட் எங்கே வைப்பான் அவனே மறந்துடுவான். அதுக்கு நாள் இருக்கேன், அவன் மாட்டுக்கு இருப்பான் சந்தோஷமாக. எந்த ஒரு புருஷனில் அப்சஸ்ட் அப்படியே என்னென்னு 11 மணிக்கு ஃபோன் பண்ணுறது, டீ சாப்பிட்டீங்களா, 12 மணிக்கு பசிக்குதா, பசிச்சா சாப்பிட போகிறான், 1 மணிக்கு சாப்பிட்டீங்களா, 1:30 மணிக்கு நல்லா சாப்பிட்டீங்களா, 2 மணிக்கு செரிச்சிருச்சா, 3 மணிக்கு எப்போ வருவீங்க, 3:30 மணிக்கு வந்துக்கிட்டு இருக்கீங்களா, 4 மணிக்கு என்ன கிளம்புறே நீங்கள் கிளம்பலை, 4:30 மணிக்கு வருவீங்களா மாட்டிங்களா, 5 மணிக்கு ரிசீவ் பண்ணமா சந்தோஷம். அப்படி இருந்தது. கட் பண்ணால் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்தில் ஒரு குழந்தை பிறந்தவனே இவன் செத்தான். நீ சொன்னிலம்மா பேசா பொருளைன்னு பாவப்பட்ட ஆண் மனசை பேசுகிறேன், வெளியில் சொல்ல மாட்டானோ, ஏன்னா அவனுங்க ஹீரோவில். இவன் செத்தான். ஏம்மா இட்லி பாப்பா அழுகுது, இந்த ஹெல்மெட்டை எங்கே வச்ச இடத்துல தான் வச்சேங்க, இருக்க இடத்துல பாருங்கள், அறிவே இல்லையா உங்களுக்கு, பாப்பா அழுகுது. ஏமா அந்த கீயை எங்கேயோ வச்சேன், கொஞ்சம் எடுத்துற முடியுமா, பாப்பா வச்சுக்கிட்டு இருக்கேன், கீயை எடுத்துறேன்னு நடந்து போங்க, பாப்பா அழுகுது. எல்லாத்துக்கும் அப்புறம் என் குழந்தை தான், அது பேசாது, உங்களை மாமான்னுச்சுன்றாங்க. நம்ம போனால் அது மாமான்னு நம்ம ஆமாம் மாமான்னு சொல்லிச்சு, இல்லாட்டி பழி வந்துருமே. அதுக்கப்புறம் குழந்தை அப்சஸ், என் பாப்பா அப்படி இருக்கேன், என் பாப்பா எப்படி இருக்கும். இப்போல்லாம் 10 எல்லா போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டு சிரித்த போது, அழுத போது, முதல் முறையாக போன போது, முதல் முறையாக கழுவிய போதுன்னு எல்லாம் வருது. எவ்ரிதிங் இஸ் ஆன். People just wanted to exhibit their life or express their life. எனக்கு அது எதிர்ப்பு மனநிலை. எவ்ரிபடிஸ் லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட்.
உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொருத்தருக்கு பிடிக்கிறது வேறு. வி ஆர் வெரி, நான் எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஏன்னா குழந்தை மேலே அவ்வளோ அப்சஸாக இருக்கும். அந்த சென்ஸில் சொல்கிறேன், குழந்தை அந்த பிரியத்திலே இருக்கும். இப்படி போல் பாவப்பட்டான் அவன் அப்படியே தனியாகிடுவான். ஏன்னா ராஜா மாதிரி வச்சுருந்து அவன் பாட்டுக்கு தெரிஞ்சவனுக்கு திடீர்னு புது ஆசையெல்லாம் காட்டி சாக்ஸு கலட்டி விட்டு ஷூ மாட்டி விட்டு அவன்லாம் லைஃப்பில் நினச்சே இருக்க மாட்டான். சுடுதண்ணி போட்டு குடும்பம் மிதி விழுகும். ஏன் பச்சை தண்ணியில் குளிக்க மாட்டியா அப்படின்னு குளிச்சு வந்திருப்பான். அவனுக்கு சும்மா மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம்லாம் சுடுதண்ணி போட்டு குடிச்சு அவனை பழக்கி எல்லாம் பண்ணால் இட்லி எங்கே இருக்குன்னு தெரியாது, எதுவுமே தெரியாமல் வளர்ந்த பையன். அதுக்கப்புறம் அந்த பாப்பான்னு ஒரு நாள் என்ன பண்ணிவிடும், நேற்று நீங்கள் தூங்கியில் காலை தூக்கி பாப்பா மேலே போட்டிங்க தரையில் போடுங்கன்றாங்க. ராஜா மாதிரி 1.5 வருஷத்துக்கு முன்னால் அந்தவே கட்டாந்தரையில் மல்லாக்கப்படுத்து பனியனோடு அப்படியே பார்ப்பான். லைஃப் எப்போ இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம ஆண் பிள்ளைகள்லாம் ஆண்கள்லாம் கவனிச்சிருங்களா, பிள்ளைங்களை கிள்ளி தான் கொஞ்சுவானுங்க. ஏன்னு தெரியுமா தெரியாதா, காண்டு சொல்ல முடியாது வெளியில். டே நீ எனக்கு போட்டியாக வந்துட்ட, நீ எனக்கு போட்டியாக வந்துட்டா, அவன் என்னை அப்படி பார்த்துக்கிட்டா இப்படி பண்ணுறா அவன். அதுக்கப்புறம் பிள்ளை தான் பிள்ளை 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 தான் என்ன அப்படி பண்ணுவான், என் பிள்ளை அப்படி பண்ணுவான், என் பிள்ளை அப்படி செய்வான், விருதுநகர் புத்தக கண்காட்சி அவன் கண்ட்ரோலில் இருக்குது, இந்த லெவலுக்கு பிள்ளையை பற்றி. அதுக்கப்புறம் கட் பண்ணால் பேர பிள்ளைலாம் வந்துச்சுன்னா இவன் காலி. என் பேரப்பிள்ளை தான் இருக்கிறதுல உலகம். பேரப்பிள்ளை தான், அவனை அடிக்கப்படாது, அவனை திட்டக்கூடாது, பேத்தியை தொடக்கூடாது, பேத்தியை இது பண்ணக்கூடாது, பேத்தி வந்து சாப்பாடு உடனே கொடுக்கணும், உங்களை மாதிரியே நினச்சி எனக்கு பிள்ளையெல்லாம் இனிமேல் கிடையாது, பேரப்பிள்ளை தான் அப்படின்னு கட் பண்ணால் ஒரு கட்டத்தில் அந்த பேரப்பிள்ளைலாம் கொஞ்சம் விலகும். அப்போ இந்த தாத்தாக்கு 58 வயசாக இருக்கும். அப்போ திடீர்னு அவரை பார்க்கும். ஸ்டாண்டர்டாக ஒரு லைஃப்பில் இருப்பார். காலையில் எந்திரிப்பார், ஒரு காஃபி சாப்பிடுவார், பேப்பர் படிப்பார், கிளம்புவார், படுத்து கிடப்பார், டிவி பார்ப்பார், காஃபி சாப்பிடுவார், தூங்குவார், எந்திரிப்பார். இந்த ஆளே நடவன மாதிரி தெரியுறான்னு சொல்லிட்டு தங்கச்சி அக்காக்கெலாம் ஃபோன் பண்ணாங்க. இந்த பிள்ளையில கவனிக்கிறதுலே அவரை கவனிக்காமல் விட்டேன்டி பாவனி, எப்போ இதுக்கு மேலே நீ கவனிச்சா என்ன, கவனிக்காமல் போனா என்ன. We focus on others. That's what I'm trying to tell you people. We shift our focus to one other person again and again. Focus on yourself. When you focus on yourself about your life, that you will understand what are the mistakes that you guys are doing. At the same time that you can understand what are the things I can develop. அடுத்தவங்க மேலே ஃபோக்கஸ் பண்ணுறப்ப அவங்க குறைகளே உங்கள் கண்ணுக்கு தரதுனால நம்ம அவங்கள கில்ட்டிலே வச்சுட்ருக்கோம். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வருமா, வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் அடுத்தவங்க மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட உங்கள் மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்படி ஃபோக்கஸ் பண்ணினா தான் உங்கள் தவறுகள் உங்களுக்கு தெரியும், நிறைகள் என்னென்னு புரியும்.